தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் ஷோகன்ஸ். இன்னைக்கு நம்ம பிபிகேஎஸ் vs ஆர்சிபி ரெயின் எஃபெக்டட் மேட்ச் ரிவ்யூ பண்ண போறோம். அஜெண்டா டாஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். பஞ்சாப் சூஸ் டு பவுல். சொல்லுங்க பிரேம், அதை கரெக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கல்ல பவுலிங் சூஸ் பண்ணி ஆர்சிபி 95க்கு. டெஃபினட்டா அதாவது இன்னைக்கு பஞ்சாப் பிரில்லியண்டா விளையாண்டாங்க. அதாவது பேட்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படி சரிவுகள் கொஞ்சம் இருந்தாலும் பிரில்லியண்டா ஆடினாங்க. பட் அஜெண்டா அந்த படி நம்ம 95 போகணும். வந்து டிம் டேவிட் ஹீரோயிக் 95 போயிட்டு அந்த பவுலிங் பாத்தீங்கன்னா கரெக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இவரு ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார் ரெண்டு பேரும் கிளச் மூமெண்ட்ஸ்ல விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி பஞ்சாப் பவுலிங்லயும் ஹர்ஷ்தீப்பும் சஹாலும் மாத்தி மாத்தி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. யான்சனும் கூட ரெண்டு சைடுமே பவுலிங் நல்லா இருந்தது. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அவங்க பக்கம் டேர்ன் ஆனது வதேராவோட பேட்டிங். எப்படி டிம் டேவிட் ஆர்சிபிக்கு மாதிரி ஆடினாரோ, வதேரா வந்து சீக்கிரமே கொண்டு போவானா லாஸ்ட் வரைக்கும், சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ வதேரா இன்னிங்ஸ் டெஃபினட்டா ஒரு பெரிய க்ரூஷியல் பார்ட் இன் வின்னிங் த இன்னிங்ஸ் ஃபார் பிபிகேஸ். அப்புறம் இன்னொன்னு எஸ் பிபிகேஸ் எஸ் வின் பண்ணதுக்கு 12th மேனா ரெயினும் சப்போர்ட் பண்ணிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 100%. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெயின்னால கொஞ்சம் அதாவது ஆயிடுச்சு. ரெயின் தான் வந்து அவங்களோட இம்பாக்ட் பிளேயர். இம்பாக்ட் அதாவது பிளேயர். ஃபர்ஸ்டே இம்பாக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, நடுவில் இல்லாம முதல்ல வந்து இம்பாக்ட் பண்ணி போயிடுச்சு. ஆமா, ஸோ ரெயின் எனிவேஸ் ரெயின் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஆர்சிபி சைட்ல இருந்து ஃபயர் பேட்டிங் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. சின்ன சுவாமின்னு சொல்லும் போது நேத்து வீடியோல நான் ஒன்று சொன்னேன். மெட்ராஸ் படத்துல வர செவுரு மாதிரி சின்ன சுவாமி கிரௌடு எப்போ காவு ஆகுன்றது தெரியாது. அதே ரெண்டு மாதிரி வாட்டி காவு வாங்கி இது வாங்கிடுச்சு இப்போ. மூணாவது 3 வாட்டி வாங்கிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ நீங்க ஒரு முடிவோட தான் தெரிஞ்ச வரீங்களோ விஷயம் தான். சின்னசாமி? சரி, சின்னசாமி வருவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுல தான் வராங்களா எப்படி அப்படின்னு? தோக்குறதுமா ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோங்கிற இன்டென்ட் இருக்கு. பட் ஆனா பேட்டிங்ல கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாமே. வதேரா மாதிரி பேட்டை விட்டுருக்கணும். இப்போ இவரா பேட்டிங் பார்த்தோம்னா நான் என்ன பேட்டிங் வந்து நினைச்சேன், ஜித்தேஷும் லிவிங்ஸ்டனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு நினைச்சேன். லிவிங்ஸ்டன் முதல்ல அவுட் ஆயிட்டாரு. லேட்டரா வந்து ஜித்தேஷ்னாலையும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வரும். இந்த அதான் பேட்டிங் பத்தி பார்க்கும்போது இப்போ ஃபில் சால்ட்டும் விராட் கோலி இறங்கினாங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்து எப்படின்னா நின்றுட்டாங்கன்னா செம்ம அடி அடிக்கிற ஆளுங்க ஆமா தான். ஆமா. ஃபில் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம், அதாவது ஒரு 2 ஓவர் அதான் எடுத்திருக்கணும் இவங்களுக்கு சப்போர்ட் பிச்சை பண்ணது ரீட் இந்த பிட்ச். பண்றதுக்கு. ரெண்டு டீம்ஸ்க்குமே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அது அதான் அஷ்தீப் அந்த போட்டது அந்த நேத்து எப்படி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான். எம்ஐ மேட்ச்ல வந்து ஒரு மாய்ஸ்சர் கொஞ்சம் இருந்தனால எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்க. சேம் மழை பெஞ்சனால அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருக்கும்போது பவுன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, இப்போ ஆர்சிபி நம்ம ஹோம் கிரவுண்டுன்னு இருக்கும்போது பெங்களூருக்கு அவங்க என்ன பண்ணணும், ஒரு 2 ஓவர்ஸ் இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஓவர்ஸ் நின்று ரீட் பண்ணணும் பிச்சை. எப்படி வருது பால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அப்படின்னு சொல்லி 20 ஒரு ரன்ஸ் 4 அடிச்சாரு. எடுத்திருந்தாருன்னா டஃப் டார்கெட் தான். 115ங்கிறது ஒரு டஃப் டார்கெட். 14 ஓவர்ஸ். டெஃபினட்டா டெஃபினட்டா அதான் நின்று பிச்சை ரீட் பண்ணி கோலியும் ஃபில் சால்ட் ஆடி இருந்தாங்கன்னா மேபி ஒரு கண்டிப்பா வந்து நம்ம ஒரு இன்னொரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்க அடிச்சிருக்கலாம். பட் வந்து ஃபில் சால்ட் எடுத்தோடனே ஒரு 4 அடிச்சாரு. அதே ஓவர்ல அந்த பவுன்ஸ் எவ்வளவு ஆகுதுன்னு கூட தெரியாம விட்டார் பேட்டை. அது கரெக்டா டாப் எட்ஜ் ஆகி கேட்ச் போயிடுச்சு. பட் ஸ்டில் விராட் என்னன்னா கோலியோட ஒரு விக்கெட்டும் நல்ல அதுதான். ஃபைட் பேக். தே நாட் லைக் கொலாப்ஸ். ரெண்டு பக்கமே கஷ்டப்பட்டு தான் விளையாண்டாங்க மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரி நெஹர் வதேரா பிளேட் குரூஷியல் ரோல். ரெண்டு சைடுமே பவுலர்ஸ், 4 டாப் நாச் பவுலர்ஸ். இன்னைக்கு பேசணும்னா சஹால் இந்த சைட்ல இருந்து ஹர்ஷ்தீப், இந்த பக்கம் ஹேசல்வுட் அண்ட் புவனேஷ்குமார். நல்ல பவுலிங். சுயேஷ் சர்மாவும் அதான் டாப்ல இருந்து போட்டாரு. புவியும் ஹேசல்வுடும் நல்லா போட்டாங்க. பட் தென் அவங்க சப்போர்ட்டிங் பவுலர்ஸ் இல்லை. ஆனஸ்டா ஒத்துக்கணும்னா ம். புவி அண்ட் ஹேசல்வுட் ஆர் லுக்கிங் சோ குட். அஸ் அந்த அந்த ஃபர்ஸ்ட் தயால் 4 ஓவர்ஸ் மட்டும் எப்பவுமே. கொஞ்சம் அடிக்கடி அவர் வெயிட் பண்ணி தயால் வந்து விக்கெட் எடுக்க மாட்டாரு, கண்டெயின் பண்றாரு. அந்த கண்டெயின் பண்றதும் ஒரு 8 எக்கனாமி ரேட்ல தான் பண்றாரே தவிர அவங்கள சரி மேபி தயால கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இவங்க 3 பேரை தாண்டி சப்போர்ட்டிங் பவுலர்ஸே கிடையாது. குருணால் பாண்டியா வந்து சில மேட்ச் ஒர்க் அவுட் ஆகுது, மும்பையோட ஒர்க் அவுட் ஆச்சு. மேபி அவருக்கெல்லாம் முன்னாடி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் மும்பை ஆயிருக்குமே. இந்தியன்ஸ்ல நல்லா மாங்க அறிவாப்புல செங்கல் அடிக்கிற மாதிரியா இன்னைக்கு ஆகல அவருக்கு. அது குணால் தெரியல. பாண்டியாக்கு மேபி தெரியல. தெரிஞ்சிச்சு, அதான் தெரிஞ்சிச்சு, டெக்னிக் தெரிஞ்சிச்சு. அதான் மும்பையோட ஆடும்போது ஒரு அவர் ஈகோல ஆடினாரு. சரி நம்ம மும்பைல இருந்து வந்திருக்கோம், ஆ. எப்படி ஒரு ஒரு பிளேயரும் ஷைன் ஆவாங்களோ அந்த மாதிரி மும்பையோட எப்படி கொஞ்சம் அந்த ஃபார்மர் எக்ஸ்ட்ராவா டீம்ஸ் கூட, அந்த போட்டாரு. அதாவது ஃபார்மர் ஐபிஎல் டீம்ஸோட இவங்க எப்படி விளையாடுறாங்களோ அந்த அந்த இம்பாக்ட் இருந்திருக்குங்கிறீங்க. ஆனா அந்த இம்பாக்ட் அதனாலதான் நல்லா மற்றபடி இருந்தது. அவருக்கு பெருசா ஸ்கில் எதுவும் இல்லை. அதாவது டேர்னிங்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. ஸோ எல்லா மேட்சுமே அது டெஃபினட்டா ஒர்க் ஆகாது. லிவிங்ஸ்டோனும் வி சொன்ன ஹாவ் மாதிரி, டு லிவிங்ஸ்டன் வந்தீங்கன்னா லைம் லிவிங்ஸ்டன் கிராக் ஆக மாட்டேங்குது. ஒரு மேட்ச் நல்லா நின்னாப்ல ஒரே ஒரு மேட்ச் சின்னசாமியில. இல்ல, ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு அவரு. ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு. அதான் அந்த ஸோ சின்னசாமியில அதுவும் பேட்டிங் கொலாப்ஸ் தான்.
ஸோ பேட்டிங்ல கேட்டிங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் சஜஷன்ஸ் ஃபார் ஆர்சிபி பேட்டிங் அண்ட் பவுலிங் லைன். ம். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபி ஸ்விஸ்டிக் சிக்காராவை எடுத்துட்டு வரணும். டேவிட் படிக்கல் பதிலையோ இல்ல லிவிங்ஸ்டன் பதிலையோ கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் நீ தான் படிக்கல ஆடவே இல்லையே. ஸ்கவுட்டிங்ல இருந்து எடுத்தாரு. படிக்கல ஆடல, இன்னைக்கு ஆடல, பட் ஜென்ரலா சொல்றேன். படிக்கல் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாரு, ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணாலும் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஸ்வஸ்திக் பண்ணாலும் சிக்காராவை எடுக்கலாம். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவா அவுட் ஆகி அது இன்னும் மோசமாயிடும். ஒன்றும் மோசமாயிடும். ஸோ சிக்காராவை எடுக்கலாம். அவர் ஒரு யங்ஸ்டர், ஸ்கவுட்டிங்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சிக்காராவை வந்து ஈவன் சிஎஸ்கே கூட சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆமா. அப்புறம் ஒரு டீம் பெரிய எடுக்கலாம்னு சொல்லி. நியூஸ் வந்து என்னன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரூவிஸ், டெவால் ப்ரூவிஸ் இன் ஃபார் சிஎஸ்கே இன் பிளேஸ் எஸ், ஆஃப் ருத்ராஜ். பேபி ஏபிடி. ஆமா, பேபி ஏபி. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே வந்திருக்காரு இன் பிளேஸ் ஆஃப் குர்ஜப்னீத் சிங். ஸோ அது ஒரு பெரிய சிஎஸ்கேக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அதை பத்தி டெஃபினெட்லி கண்டிப்பா டெஃபினெட்லி. பேசணும். இன்னைக்கு கண்டிப்பா ரெண்டு நம்ம சேஞ்சஸ் ஃபார் சிஎஸ்கே. It should play a crucial role in for CSK in the future, winning our 6 matches out of 6 matches. They have to win other 6 matches to qualify. கண்டிப்பா அதாவது சிஎஸ்கே மேட்ச் ஐ திங்க் சண்டே அன்னைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். சண்டே ஆமா, ஈவினிங் எம்ஐயோட ஆடுறாங்க. வருது. டெவால் ப்ரூவிஸ் கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. ஆயுஷ் மாத்திரே டவுட். யார யார ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? லாஸ்ட் மேட்ச்ல ஓட்டுன தூக்கிட்டு டெவால் ப்ரூவிஸ் போட்டுருவாங்க. ஸோ வில் பி பிளேயிங் வித் எக்ஸாக்ட் 5 bowlers. ஜடேஜா, நூர் அகமத், கலீல் அஹ்மத். இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா the other bowler will be யாரு, 4 bowler சொல்லிட்டேன். 5வது bowler ஜடேஜா. ஜடேஜா சொல்லிட்டேன். ஜடேஜா, பதிரானா, கலீல் அஹ்மத், நூர் அகமத். இன்னொரு பவுலர் யாரு? என்ன இது பெரிய தெரியல. இன்னொரு பவுலர் வருவாங்க யாராவது. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வியூவர்ஸ் 5 bowlers ஃபார் சிஎஸ்கே இந்த நெக்ஸ்ட் மேட்ச் கமெண்ட் பண்ணுங்க ஆன் மண்டே. ஆல் குட். டுடே வாஸ் என்டர்டைனிங் மேட்ச் விசஸ் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி விசஸ் பஞ்சாப். நாளைக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா குஜராத், டெல்லி டேபிள் டாப்பர்ஸ். அப்புறம் கொஞ்சம் பாட்டம் ஆஃப் த டேபிள் கிளாஸ் ஒரு மிட் டேபிள் கிளாஸ் சொல்லலாம், லக்னோ விசஸ் ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எனக்கு யாருக்கு எட்ஜ் இருக்குன்னு நான் சொன்னேன்னா ஐ வில் கோ ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் இன் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச். நீங்க யாரை சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? ஹூ வில் பி த வின்னர் இந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்? வெல் டிசி எல்லாமே டிசியோட வின்னிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அன்பிரடிக்டபிளா இருக்கு. அதாவது இந்த மேட்ச் டிசி கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு நினைப்போம், ஆனா அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஸோ நான் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். நாளைக்கு டிசி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் வந்து நான் குஜராத் எல்எஸ்ஜி சொன்னேன். வர்சஸ். நீங்க டிசி சொல்லியிருக்கீங்க, பார்ப்போம். ஆமா, அப்புறம் செகண்ட் மேட்ச் யாரு? எல்எஸ்ஜி. டாப் ஃபோர் பிளேயர்ஸ் ஃப்ரம் ஈச் டீம் ஆர் ஃப்ரம் போத் டீம்ஸ் என்ன நாளைக்கு யார் இருப்பான்? நாளைக்கு கண்டிப்பா சாய் சுதர்ஷன் 100%. 100% சாய் சுதர்ஷன். நாளைக்கு கில் அவுட் ஆயிருவாப்ல. பிகாஸ் இன் ஸ்டார்க் நான் நினைக்கிறேன் ஸ்டார்க்கு வந்து கில் எடுத்துருவாரு. மேபி மேபி பட் சாய் ரூதர் சுதர்ஷன் ஃபோர்ட் அண்ட் சாய் சுதர்ஷன் வில் பிளே க்ரூஷியல் ரோல் எனக்கு தோணுது. இருக்கலாம் கண்டிப்பா. டெல்லியில வந்து கருண் நாயர் நாளைக்கு கண்டிப்பா அடிக்கிறாரு. அப்புறம் ராகுலோட இன்னிங்ஸ். ஆனா இதான் நம்ம ட்ரீம் லெவன்ல கூட ரொம்ப சேஃபஸ்ட் பேட்ஸ்மேன் பவுலர் தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப ட்ரீம் நீங்க சொன்ன லெவன்ல மாதிரி நம்ம என்ன கருண் பண்ணணும் நாயர். அப்படின்னா, ட்ரீம் லெவனை பத்தி பேசணும்னா இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 600 பாயிண்ட்ஸ் டோட்டல் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல 500 பாயிண்ட்ஸ் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க இன்னைக்கு மாதிரி. ஸோ அது மாதிரி கரெக்டான பவுலர்ஸ் சூஸ் பண்ணாங்க ட்ரீம் லெவன்ல ஜெயிக்க முடியும். இல்ல இன்னைக்கு ஒரு ட்ரீம் லெவன் இன்னொரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா 9:45 மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. 9:47 வரைக்கும் நம்மளால டீம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. அதாவது இல்ல அது மேட்ச் ஸ்டார்ட் ஆகி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபர்ஸ்ட் 20 ஓவர் செகண்ட்ஸ் வரைக்கும். இன்னைக்கு இருந்தது விண்டோ டைம். அதான் 10 ஃபர்ஸ்ட் ஓவர் seconds. முடியிற வரைக்கும் இருந்தது. அதாவது நான் வந்து ஃபில் சால்ட்டை தான் கேப்டனா போட்டிருந்தேன். அவர் அடிச்ச 4 பார்த்துட்டு கேப்டனை மாத்தி பட்டிட்டார் போட்டேன். ஏன்னா அது தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்டே பேட்டோட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தனா என்னோட பாயிண்டே கம்ப்ளீட்டா கம்மியாயிருக்கு. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ். பட்டிதாரையும் டிம் டேவிட் எடுத்தவங்க தான் இன்னைக்கு ஒரு எட்ஜ். அதே மாதிரி பவுலர்ஸ்ல ஏசல் உட் அந்த மாதிரி 4 பிளேயர் எடுத்தவங்க. ஸோ நாளைக்கு வந்து டிசிக்கு எட்ஜ் இருக்கு நீங்க சொல்றீங்க. ஐ எம் கோயிங் ஃபார் குஜராத். செகண்ட் மேட்ச் ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள் கிளாஷ், லக்னோ vs ராஜஸ்தான். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ராஜஸ்தான் லீடர்ஷிப் அவங்க இருக்கு. ராஜஸ்தான் லீடர்ஷிப் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. எல்எஸ்டி இஸ் ஸ்ட்ராங் டீம். நாளைக்கு மழை பெய்ய இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா கிடையாது. ஏன்னா வந்து
ஒன்று வந்து லக்னோவில் நடக்குது, இன்னொன்று வந்து குஜராத்தில் நடக்குது. ப்ராபப்ளி அங்கே மழை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல மழை அங்க இங்கேயும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. லக்னோ நாளைக்கு பூரன் பூரன் அடி உண்டா? பூரன் விடுவாரா இவரு மேல, பூரான் ராஜஸ்தான் மேல? போன மேட்ச் சிஎஸ்கே கொஞ்சம் பிரில்லியண்டா அவரை ஸ்டாப் பண்ணாங்க. நாளைக்கு திருப்பியும் இருக்கு, சான்ஸ் இருக்கு பூரானோட இன்னிங்ஸ்க்கு. ஏன்னா எல்லா ஓகே. மேட்சும் அடிச்சிருக்காரு கன்சிஸ்டன்ஸா. ஓகே, அப்போ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ரெண்டு என்கவுண்டர்லயும் யாரு அடிப்பா அடிக்க மாட்டான்னு. ப்ராபபிள் ட்ரீம் 11. Please comment on the video. Thanks for watching. Like and share and subscribe. Tomorrow Praveen will be joining us, and see you all tomorrow the same time. Bye. Good night.